ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா நான் அன்னாளை பற்றி பேச போகிறேன். அன்னாளுடைய குணாதிசயங்களும் அன்னாளுடைய வளர்ப்பின் முறையும் ஆசாரியனாகிய ஏலியினுடைய வளர்ப்பின் முறையையும் காண்பித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனாலும் கர்த்தர் இதை காண்பித்து கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எரேமியா எழுதின புலம்பலில் ஒரு வசனம் வரும். கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாய் செய்தீர் என்பதை நோக்கி பாரும் அப்படின்னு புலம்பல் பாடுவார் எரேமியா. கர்த்தருடைய பிள்ளையாகிய சீயோன் அவள் விழுந்து கிடக்கிறாள். சீயோனுக்கு ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. கர்த்தருடைய குமாரத்தியாகிய சீயோனுக்கு ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை, அதை பற்றி புலம்பல் அங்கே பாடப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி அங்கே ஒரு வசனம், ஒரு கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாய் செய்தீர் என்பதை நோக்கி பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் இந்த வருஷத்தை படித்து நான், ஆண்டவரே, யாருக்கு இந்த பிரகாரமாய் நடக்குது? சில காரியங்கள் நடக்கிறதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே அப்படின்னு சில காரியங்களை அப்படியே மனதில் போட்டு நான் யோசித்து கொண்டு அப்படியே அதை ஒரு சில நாட்களாக அதை மனதில் வச்சு நான் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சில நாட்கள் கழித்து இது நான் தியானத்துக்கு எடுக்கும்போது அன்றைக்கு யோசித்த சில காரியங்களை குறித்து கர்த்தர் யாருக்கு இந்த பிரகாரமாய் செய்தீர் என்பதை நோக்கி நீங்கள் பாருங்க ஆண்டவரே, 5க்கு நான் புலம்பின காரியங்களை இந்த சாமுவேலின் புஸ்தகத்தில் வைத்து சில வார்த்தைகளோடு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இன்றைக்கும் அதுதான் உங்களோட நான் பகிர போகிறேன். அன்னாள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது இந்த மலை தேசத்தில் எல்கானா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அன்னாள் 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒருவர் பெனினாள், ஒருவர் அன்னாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. இந்த அன்னாள் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, மிகவும் குணசாலியான ஒரு ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த அன்னாள் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயா இருந்தா. 5வது வசனத்துல அன்னாளை சிநேகித்தபடினால ரெட்டிப்பான நீங்க பாருங்க, இவங்க வருஷந்தோறும் இவங்க என்ன பண்றாங்க, 3வது வசனத்துல இவங்க பலி செலுத்த என்ன பண்றாங்க, வருஷமும் தன்னுடைய ஊருக்கு அவங்க போய் கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்க. 3வது வசனத்துல ஒரு வசனம் வருது. அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னையும் பிணைக்காசும் இருந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்துல இந்த வரி ஏன் வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். இந்த வரிகள் வருகிறது, சரிங்களா? இப்போ இவங்க பலி செலுத்தும்படி தொடர்ந்து அங்கே போறாங்க. அப்படி போகும்போது வருஷம் போகும்போது இந்த பெண்ணினாள் என்ன பண்றான், அண்ணால ரொம்ப மனம் அடிவாக்குகிறான். அவளுக்கு பிள்ளை இல்லைங்கிறது ஒரு காரணம், அது தெரியும். ஆனா இந்த பெண்ணினாளோட எரிச்சல் என்னன்னா, அண்ணாளுக்கு 2 போர்ஷன் போகுது. பெண்ணினாளின் எரிச்சல் அதுதான். 2 போர்ஷனை கொண்டு போய் எல்கானா என்ன பண்றாரு, அண்ணாளுக்கு கொடுக்குறாளே அப்படின்னு இவனுக்கு பங்கு போட்டு, குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுக்குறாள். ஆனால் அண்ணாளை சிநேகித்தபடினால 2 போர்ஷனை கொடுக்குறா. இதுதான் பெண்ணினாளோட கவலை. அது அவளுக்கு அவள் எரிச்சலை உண்டாகுது. இல்லைன்னா அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளால குறைவு தான். ஆனால் இந்த மனுஷன் அவளுக்கு போய் 2 போர்ஷனை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த எரிச்சலினால என்ன பண்றா, அண்ணாளை குற்றம் கண்டுபிடிக்க முடியாத மனம் அடி வாக்குகிறாள். ஆனால் கர்த்தரோ அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அடைத்திருந்தால் அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் 3 கேள்வி உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். கர்த்தர் எதுவரை அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார் என்பது வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அதற்கு பதில் உண்டு. கர்த்தர் எதுவரை கர்த்தர் எப்படிப்பட்ட அன்னாளுக்கு கர்த்தரே இந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆண்டவரே, யாருக்கு இந்த பிரகாரமாய் செய்தீர் என்பதை நோக்கி பாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் தியானிக்கும் போது பல நாட்கள் கழித்து அன்னைக்கு நான் யோசிச்சுட்டு கொடுத்த பதில், இந்த குணசாலியான அன்னாளுக்கு நான் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தேன். அவளுடைய குணம் ரொம்ப விசித்திரமான ஒரு குணமாக இருக்கு, ரொம்ப அழகான ஒரு குணமாக இருந்தது. ஃபர்ஸ்ட், அன்னாள் கணவனை நேசித்த ஒரு ஸ்திரீ. கணவனை நேசித்த ஒரு வருஷந்தோறும் பலி செலுத்த போறாங்க. அந்த வருஷந்தோறும் பலி செலுத்துற நேரத்தில் பெனினாள் அன்னாளை மனமடிவாக்குகிறாள். யோசிப்ப நானா இருந்தா என்ன சொல்லுது தெரியுமா, அடுத்த வருஷம் நான் வரமாட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவர் கூப்பிடுறாரு. அதனால உங்களுக்கு ஒன்று தெரியாது, பேசாமருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்போம்ல. ஆனால் இந்த அன்னாள் அப்படி சொல்லவில்லை. வருஷந்தோறும் என்ன பண்றாங்க, இந்த அம்மா போறாங்க. அவ கஷ்டப்படுத்தினாலும் தன் கணவனுக்காக போறாள். ஏன்னா அண்ணாளுக்கு தெரியும், தன் கணவன்
தன்னை மிகவும் நேசிக்கிறார். அவரை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா வருஷம் வருஷம் அவர் கூட போனாங்க. அவர் கூட போயிட்டு அவர் சொல்றாரு, புருஷனாக எல்கானா சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் இந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவளை அழுது கொண்டு சாப்பிடாம உட்கார்ந்துருப்பாள். இப்போ எல்கானா சொல்றாரு, அண்ணாளுக்கு தெரியும் இப்போ இவ அண்ணாள் அழறான். ஆனா இவர் என்ன கேட்கிறார் தெரியுமா, பிள்ளை இல்லாதனாலதான் அண்ணாள் அழுறான்னு சொல்லிட்டு நீ அழாத, உனக்கு 10 குமாரரை காட்டு, நான் பெருசு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாள் எங்கேயும் பிள்ளை இல்லாத ஒரு காரணம் தான், ஆனா வெளிநாள் மனமுடிவாக்குறதுனாலதான் நான் அழுறேன்றது சொல்லலை. அங்க நான் அழலை, வருஷந்தோறும் பலி செலுத்தும் போது தான் அழுறேன். நான் உட்காந்து அழுறேன். ஏன்னா கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்பது அண்ணாளுக்கு தெரியும். அண்ணாள் ஒரு தீர்க்க தரிசனமாய் அவர் ஆண்டவரை துதிக்கும் போது பல காரியங்களை அண்ணாள் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியாகி இந்த அண்ணாள் மனமடிவாக்கி கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் சிந்தி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. அண்ணாள் ஒரு தீர்க்கதரிசி. அதனால இந்த அம்மாவுக்கு தெரியும் கர்த்தருடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கார் என்பது தெரியும். ஆனா இந்த அம்மா அழுவதற்கான ரீசன் வெளிநாள் மனமடிவாக்குகிறார். ஆனால் எங்கேயும் அண்ணாள் குறிப்பிடவே இல்லை, வெளிநாள் என்னை மனமடிவாக்குறேன்னு சொல்லவே இல்லை. சொன்னோடனே சொல்றாரு, நான் உனக்கு 10 குமார காட்டு பெருசு இல்லை, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா அவருக்காக ஒரு பேருக்காக என்ன பண்றாங்க, அப்போ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, ஒரு பேருக்காக இந்த அம்மா சாப்பிட்றாங்க. எப்போ இந்த அம்மா நல்லா சாப்பிட்றாங்கன்னா தேவ சமூகத்தில் போய் நம்ம இருதயத்தை ஊற்றி விட்டு தான் இந்த அம்மா எழுந்து அதுக்கப்புறம் தான் நல்லா புசிக்கிறாங்க. இப்போ தன்னுடைய கணவனை நேசித்த ஒரு ஸ்திரீயாய் இவள் இருந்தால் கர்த்தர் தன்னுடைய கர்ப்பத்தை ஏதோ ஒரு காரியத்துக்காக அடைத்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட ஒரு ஸ்திரீயாக இந்த அம்மா இருந்தாங்க. அதனாலதான் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுகுறாங்க. ஏலி வசனம் சொல்லுது, ஏலி எதை பார்த்தா 12வது வசனம், ஏலி என்ன பண்றாரு, ஏலி அண்ணாளுடைய வாயை கவனிக்கிறார். என்ன இந்த அம்மா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஏலி அண்ணாளுடைய வாயை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அண்ணாள் என்ன பண்ணாலாம், அண்ணாள் தன் இருதயத்தை பேசினாள். அவள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தரோடு பேசினாள். தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். தன் வாயின் வார்த்தையினால் அல்ல, அண்ணாள் தன்னுடைய இருதயத்திலே தேவனோடு பேசுகிற ஒரு ஸ்திரீயா இருந்தாள். அதனாலதான் அவள் வாயிலிருந்து எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக வந்தது. அந்த அம்மா பேசுனது எல்லாம் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது தீர்க்க தரிசனமாக மலடி இன்னும் ஒரு குழந்தையே இல்லை, ஆனா அந்த அம்மா பேசுறாங்க. மலடி 7 பெற்றாங்க. கணவனோட சேர்த்து அண்ணாளுக்கு 7 பிள்ளைகள் ஆகிப்போச்சு. என்னையும் ஒரு குமாரனா பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மா இன்னும் ஒரு பிள்ளை கூட கிடைக்கலாம். ஆனால் அவர் மலடியா இருந்த ஒரு 7 பெற்றாள். சாமுவேலுக்கு பின்பதாக 5 பிள்ளைகள் அண்ணாளுக்கு பிறகுறார்கள். 3 குமாரர் 2 குமாரத்தி. சாமுவேலோட ஒன்று அவங்க கணவரோட சேர்த்த 7 பிள்ளைகள் ஆயிடுப்போது. அநேக காரியங்களை இந்த அம்மா பேசுறாங்க. ஏன்னா தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுகிறவர்களா இருந்தால் தன் இருதயத்தை தன் கணவனிடம் ஊற்றவில்லை. வார்த்தையினால வேணா நம்ம பேசிக்கலாம் ஒழிய தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டார். ஆசாரியனாக ஏலியிடமும் கூறவில்லை. ஆண்டவர் ஏலிக்கு சான்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாரு. ஏலி கேட்கல, ஆண்டவர் பண்ணிட்டாரு. ஏலியோட பேசுவதை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் ஏலி இருந்தார். ஏலி தெரியும் ஆண்டவர் தன்னோட பேசுறது பண்ணிட்டாருன்னு தெரியும். போய் கேட்குறாரு, எது வரைக்கும் நீ பிடித்திருப்ப? அப்போ சொல்ற, ஆண்டவரே நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இருதயத்தை தேவ சமூகத்தில் நான் ஊற்றிவிட்டேன். நீங்க என்ன பேலியாளின் மகள் தேவனுடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்ற முடியுமா? அண்ணா ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க யோசிச்சு பாருங்க. 3வது வசனத்துல ஆசாரியனாக ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பிணைகாசும் அங்க இருக்கிறாங்க. ஏலியின் குமாரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏலியின் குமாரர் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? 12வது வசனத்தை 12வது வசனம், அது 2வது அதிகாரமா? பேலியாளின் மக்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்கள். இந்த பேலியாளின் மக்கள் எங்க இருக்கிறாங்க? ஆசாரியன் இருக்க வேண்டிய இடத்துல. அங்கே கர்த்தரின் ஆசாரியனாக ஏலியின் குமார் எங்க இருந்தாங்க? பலி செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அதனால இந்த அம்மா தீர்க்கதரிசனமா பேசுறாங்க. உன் பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பேலியாளின் மகளை என்னாதீங்க, நான் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டு ஏலிக்கு உரைச்சிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவர் ஏலியோட பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். உன் பிள்ளைங்க சரியில்லை,
உன் பிள்ளைங்க சில ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. ஏலி அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கவே இல்லை. இப்போ இந்த அம்மா தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டு அவங்க வந்து சொல்றாங்க, இந்த என்ன பேலியாரி மகளை நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ண பிற்பாடு இந்த இவர் சொல்றாரு, ஓகே, அதாவது ஒரு 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 தீர்க்கதரிசி ஆசாரியன் வந்து சொல்லணும், நீ முன்னாடியே அவர் சொல்லிடுறான். ஆனால் அவருக்கு தெரியல எதுக்கு இந்த அம்மா ஜோம் பண்றாங்க, எதுக்கு அழுறாங்கன்னு தெரியல. இப்போ சொன்னோன்னே சொல்ல, நீ சமாதானத்தோட போ. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீ வந்து கேட்டது ஏலி சொன்னனால அண்ணாளின் கர்ப்பம் திறக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. அண்ணாள் ஒப்பு கொடுத்த போது அண்ணாளின் கர்ப்பம் திறக்கப்பட்டது. அண்ணா தன்னுடைய வீட்டுக்கு வந்துகிறார். ஆண்டவர் கர்த்தர் அண்ணாளை நினைத்தருளுகிறார். அண்ணாளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை தருகிறார். இப்போ அண்ணாளுக்கு குழந்தை பிறந்துச்சுங்க. அடுத்த வருஷம் இப்போ கொண்டு போறாங்க, திரும்ப போகணும், பலி செலுத்த போகணும். இப்போ வசனம் சொல்லுது, 22வது வசனம், அந்நாள் கூட போகல. ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சார். யாருக்கு தெரியுமா இந்த பிரகாரமாய் செய்தேன்? யாருக்கு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தது தெரியுமா? இந்த அண்ணாளுக்கு. எந்த அண்ணாளுக்கு தெரியுமா? பிள்ளைய வாங்கியாச்சு. வருஷம் வருஷம் பெண்ணினால் மனமடி வாக்குகிறாள். இப்போ பிள்ளை வந்துருச்சு. அண்ணாள் போய் காமிச்சிருக்கலாம், இதுக்கு தானே என்ன மனமடி வாங்கினேன், இங்கே வேறு பிள்ளை அப்படின்னு காமிச்சிருக்கலாம். அண்ணாள் கூட போகல. எவ்வளவு பெரிய ஒரு குணசாலி. தூக்கிட்டு போய் வெறுப்பேற்றதுக்கே காமிச்சிருக்கலாம். இல்லை நீ எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ மனமடி வாக்கு பார்க்கலாம். இப்போ போய் என் பிள்ளைக்கு பங்கு கொடுங்க, என் பிள்ளைக்கு 2 பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். அண்ணாள் கூட போகவில்லை. அண்ணாளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பெனினால் தன்னை மனமடி வாக்கினது அண்ணாளுக்கு ஒரு பெரிய விஷயமா, பதில் செய்யவே இல்லை. பதில் செய்ய வேண்டாம், எடுத்து போய் காமிச்சிருக்கலாம். அப்போ எடுத்துட்டு போயிருந்தாலே பெனினால குத்தி இருக்கும். ஆனால் அண்ணாள் அதை செய்யவில்லை. இந்த குணசாலிக்கு தான், யாருக்கு இந்த குணசாலியான அண்ணாளுக்கே கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தாலும், அண்ணாளை காட்டும் குணசாலியோ ஒரு பெரிய கேள்விக்குரிய. பைபிள் அண்ணாளை காட்டும் பெரிய குணசாலியோ ஒன்று சொன்னா இப்போ ஒன்று சொல்லிடணும். இவ்வளோ சொல்லலையே, என்னை பற்றி பேசணும். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அண்ணாளை போல மனமடி வாங்கவில்லை. கர்த்தர் நினைத்த வேலையிலே நம்ம கேட்டப்போ கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. இந்த அண்ணாள் இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான இந்த ஸ்திரீக்கு அவளை மனமொழி வாக்கும்படி ஒரு வெளிநாளை கர்த்தர் வைத்திருந்தாள் என்று சொன்னார். நாம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை ஒண்ணுமே கஷ்டப்படாது, யாருக்கு இந்த பிரகாரமா செய்வீங்க, என்ன இவ்வளோ கஷ்டம் எனக்கு அப்படின்னு நாம் புலம்புறதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. தேவ சமூகத்திலே தேவன் நம்மளை நன்றாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நல்லா வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் நிறைவாக தான் வச்சிருக்கீங்க அப்படிதான் நாங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணாள் அந்த இடத்துக்கு போகவில்லை. இப்போ இது அண்ணாளுடைய குணம். அண்ணாள் தன் கணவனை சிநேகித்த ஒரு ஸ்திரீ. தன் கணவனிடம் வெளிநாளை பற்றி எந்த இடத்துலையும் குறை சொன்னதே இல்லை. அவர் சொன்னார்ன்றதுக்காக வர இஷ்டம் இல்லை, மனமடி வாக்குறான்னு தெரியும், ஆனாலும் அவர் கூப்பிட்டாருன்றதுக்காக கூட போகிறாங்க. அவர் சொன்னாருன்றதுக்காக பேச்சுக்காக சாப்பிட்றாங்க. அவர் சொல்லும் போதும் பதில் பேசலை, வெளிநாள மனமடி வாக்கலை. இவ்வளவு பற்ற ஒரு குணசாலியாய் அண்ணாள் இருந்தாங்க. கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறவராக இந்த அண்ணாள் இருந்தார்கள். தேவ சமூகத்தில் செத்து போனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு சாமுவேலை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தாய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவனாக இழுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதனால் ஆண்டவர் அண்ணாளை பிழிந்தெடுத்தார். அவளை பிழிந்தெடுத்து தன் வாயினாலே அந்த அறிக்கையை கர்த்தர் செய்ய வைத்தார். சொல்லி தன் அறிக்கை செய்து அந்த கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். இப்போ அண்ணாளுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அண்ணாளின் வளர்ப்பை ஒரு சைடும், ஒரு பாஸ்டருடைய வளர்ப்பு ஏலியின் ஒரு சைடையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 28வது வசனம் நீங்கள் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 28. ஆகையால் அந்த பிள்ளைய சாமுவேலை கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டனால அங்கே கர்த்தர் யார் திரும்ப பணிந்து கொண்டது? 24வது வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, பிள்ளை இன்னும் குழந்தையால். இந்த குழந்தைய பால் மறந்த குழந்தைய அண்ணால் கொண்டு போறாங்க, சின்ன குழந்தைய கொண்டு போறாங்க. அந்த குழந்தைய நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தருக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தை உடனே ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்கள். அண்ணாளின் வளர்ப்பு, அந்த சின்ன குழந்தை கர்த்தரை பணிந்து கொண்டது. அண்ணாளின் வளர்ப்பு அப்படியா இருந்தது. சின்ன பால் வளர்ந்த குழந்தை கர்த்தரை பணிந்து கொள்ளுது என்று சொன்னா இந்த அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க? அந்த பிள்ளைய என்ன சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க? எனக்கு அதை யோசிச்சு பார்க்க முடியல. ஒரு சின்ன குழந்தை, நாம இப்பவுமே சில சின்ன பிள்ளை
வீட்டில் ஃபேமிலி ப்ரே பண்ணும்போது கூட பிள்ளை ஏதாவது பண்ணிச்சாங்க, அது சின்ன பிள்ளை, நீ ஒழுங்காக உட்காரு கேட்டி அப்படிதான் சொல்ல தோணும். அவன் சின்ன பையன், ஆக்சுவலாக அவனுக்கு 5 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது பால் மறந்த குழந்தை, இது கத்தரை பணிந்து கொண்டதான். அந்த அம்மா எப்படி, அந்த தாயானவள் எப்படி அந்த பிள்ளையை கத்தருக்கென்று வளர்த்திருப்பாள். சாமுவேல் 2வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. கொடுத்துட்டு இப்போ போயிட்டாங்க, பிள்ளையை கொடுத்துட்டு. கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். அந்த பிள்ளை இன்னும் குழந்தையா தான் இருக்குது. நம்ம வருஷம் வருஷம் வருவாங்க, ஒரு சின்ன சட்டையை தச்சுட்டு வருவாங்க. இந்த குழந்தை பணிந்து கொண்டது, இது கர்த்தருக்கு முன்பதாக நின்று பணிவிடை செய்தது. ஏலியை வச்சு இப்போ செய்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஏலியோட பேசுவதை கர்த்தர் நிறுத்தி விட்டார். கர்த்தர் இந்த சின்ன சாமுவேலை கொண்டு அது கூட கேட்கணும்ல, இந்த பிள்ளை எப்படி இப்போ அம்மாவின் வளர்ப்புல இல்லை பிள்ளை. பிள்ளை யார்கிட்ட வளருது? ஏலிக்கிட்ட. யார் இந்த ஏலி? ஆசாரியன் தன் பிள்ளையை வளர்க்க தவறிவிட்டார். தன் பிள்ளையை வளர்க்க தவறின ஏலியிடம் இந்த பிள்ளை வளர்கிறது. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய குணம் கொஞ்சம் கூட மாறவில்லை. தூரத்துல இருக்கிறாங்க இந்த அம்மா, வருஷத்துக்கு 1 முறை தான் வந்து போக முடியும், அப்படிப்பட்ட தூரத்துல இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? தன்னுடைய ஜபத்திலேயே இந்த பிள்ளையை கட்டி கட்டி வச்சிருப்பாங்க. இவள் ஒரு ஜபிக்கிற தாய் இல்லை, தூரத்துல இருந்தாலும் கூட அந்த பிள்ளையின் குணம் மாறி விடாதபடிக்கு ஜபத்திலேயே தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூடி 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 வச்சு, அதுவரை என் பிள்ளையின் குணம் மாறிடக்கூடாது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க, ஏன்னா அந்த அம்மா தெரிஞ்சிருக்கும் இவங்க பலி செலுத்த போறாங்க, ஏனோட பிள்ளைங்க பலி செலுத்தும் போது இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணாளுக்கு தெரியும். அந்த இடத்துல பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கிற என்னோட பொறுத்தனை. அதனால இந்த அம்மா என்ன தன்னுடைய ஜபத்திலே அந்த பிள்ளையை கட்டி வைக்கிற ஒரு ஸ்திரீயா இருந்தால், அவளுடைய வளர்ப்பு தன்னுடைய ஜபத்திலே அவளை கட்டி வைக்கிற பிள்ளை, தன் பிள்ளையை வளர்க்கிற கட்டி வைத்து வளர்க்கிற ஒரு அம்மாவா இருந்தாங்க. 12வது வசனம் வாசிங்க. அதே 2. ஏலியன் குமாரர் வேலியாய் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யார் கர்த்தரை அறியல? பாஸ்டர் பிள்ளைங்க கர்த்தரை பத்தி தெரியல. ஏலி கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பதாக நின்று கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியவில்லை. ஆனால் அன்னாள் தன்னுடைய சின்ன பிள்ளையை கர்த்தரை பணிந்து கொள்ள வைத்தார், கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வைத்தார். தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் காத்து கொள்ள அவனுக்கு ஒரு வருஷம் அந்த அம்மா வந்து என்ன பேசியிருப்பாங்க பாருப்பா, சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்காங்க, நீ மாறிடக்கூடாது, நீ ஆண்டவரோட கூட இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்களேன். அண்ணாளுக்கு இப்போ 2 பையன் 3 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. வருஷம் இப்போ பலி செலுத்த கூட்டிட்டு வரும்போது அந்த பிள்ளைங்களாம் கூட்டிட்டு தானே வந்துருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கணும். ஐயோ குடும்பமா, அம்மா அப்பா, நம்மளுடைய தங்கச்சிங்க நம்ம தம்பிங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களோட கூட போ. அந்த பிள்ளை எப்படி ஏங்கியிருக்கும், அண்ணாளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். ஒரு பிள்ளையை மட்டும் இங்கே விட்டுட்டு போனோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில விட்டுட்டு போனோம், எப்படி இந்த தாயின் மனநிலைமை இருந்தது. ஆனாலும் அந்த அம்மா அதுலேருந்து பின்வாங்கலை. நம்மளா இருந்தா உண்மையை நான் யோசிச்சுப்பாங்க, அப்படி ஒரு பொருத்தனையை பண்ணி நான் விட்டுட்டு வந்திருந்தேன்னா யோசிப்பா மன்னிச்சிருக்கேன், கண்டிச்சிடாதீங்க. அப்போ பெத்த தாய் மனசு உங்களுக்கு தெரியாதவரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம். தெரியல, நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க போது. நான் ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு 40 நாள் பாசம் கூட ஜெபம் பண்ணியா என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி வந்து மனதிற்கும் ஒரு தேவன். ஆனால் இந்த அம்மா செய்யலை. இந்த அம்மா செய்யலை, தேவ சமூகத்தில் விட்டாங்க. ஜெபத்தில் தன்னுடைய பிள்ளையை வளர்த்தாங்க. வருஷம் போகும்போது ரொம்ப துக்கமாக தான் இருந்திருக்கும். சாமியில் கேட்டிருப்பாரு, ஒரு வேளை அம்மா நான் வந்து 1 மாதம் இருந்துட்டு வரேம்மா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த அம்மா அவனை ஆறுதல் படுத்தி தன்னுடைய வழியிலேருந்து விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. ஏலி தன் பிள்ளையை வளர்க்க தவறிவிட்டார். அதனால இப்போ அண்ணாலே கத்தரை ஆசை வைத்தார். வைக்கானாவை கூப்பிட்டு ஏலி ஆசை, இவள் நிமித்தம் கத்தரை ஒன்று நினைப்பாருப்பா. ஒரு கணவன் நிமித்தமாய் தானே மனைவிக்கு பிள்ளை பிறக்க வேணும். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் வேற மாதிரி, இவங்க விஷயத்தில் மட்டும் ஏலி கூப்பிட்டு சொல்லமா சொல்றாரு, இந்த ஸ்திரீ நிமித்தம் கத்தர் ஒன்று ஆஸ்வதிப்பாரு, உனக்கு பிள்ளை சொந்த அந்த கொடுப்பாரு. யாருக்குமே வைக்கல அப்படி இல்லை, அண்ணாளுக்கு மட்டும்தான் இந்த அங்கீகாரம். ஏனென்றால் இந்த அண்ணா தேவ சமூகத்தில் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்திரீயா அவங்க இருந்தாங்க. எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க இருந்தாங்க. தன் பிள்ளையை வளர்ப்பதிலே கண்ணும் கருத்துமாய் இவ்வளோ தூரத்துல வளர்ந்த பிள்ளையவே அண்ணாள் இப்படி வளர்த்துருக்காங்கன்னா, தான் கூடயே வச்சிருந்த அந்த பிள்ளைங்களை அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. எப்படி வளர்த்துருப்பாங்க. ஒருவேளை கத்தருடைய சமூகத்தில் நாங்கள் போய் நிற்கும் போது இந்த அண்ணா நம்ம பக்கத்தில் நின்றுட்டா என்ன பண்ணணும், தலை தெரிவிக்க ஓடணும். நம்மெல்லாம் எப்படி பிள்ளைகளை நாம் வளர்க்குறோம். இந்த ஏலி தவறி போய்விட்டார். ஆனால் முடிவு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏலியுடைய முடிவு, ஏலி ஆசாரனுடைய பிள்ளை,
பலிபீடத்திலே வருகிறதை காணிக்கைகளை தொடுவதற்கு ஆசாரியனுக்கு முழு அதிகாரம் உண்டு. அது வசனம் ஒரு புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது. ஆசாரியன் கர்த்தருடைய பலிபீடத்தில் வருவதை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. மற்றவர்கள் தான் தொடக்கூடாது, ஆசாரியன் தான் தொடணும். ஆனால் ஆசாரியன் எப்படி அதை தொட வேண்டும் ஆண்டவர் பேசும்போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த காரியம் ஆண்டவர் பேசுறாரு, நீ இதை எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு ஆண்டவர் வரையறை வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் நீ எடுத்து கொடுக்க கூடாது. ஆண்டவர் பேசுறாரு ஏலிக்கிட்ட, கொழுமையானவற்றை நீ எடுத்துக்கொள்ளுகிறாய். அதாவது வர காணிக்கையில 80% நீ எடுத்துக்கிற, 20% எனக்கு கொடுக்குற, இதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். இது ஆசாரியனை பார்த்து கத்துற ஆசாரியனுக்கு எடுத்துக்கலான்னு கொடுத்துட்டு ஒரு வரையறை ஆண்டவர் வைக்கிறாரு. கொழுமையானவைகளை நீ எடுத்துக்கொள்ளுகிறாய் அப்படின்னு சொல்லி வேற டாபிக், இது பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல தான் பேசணும். அது அப்போ ஆசாரியர்கள் கத்த பேசுறான்னு அப்படி பேசுறாரு. இப்போ யார் எடுக்கிறாரு? ஏழி எடுக்கல, ஏழியுடைய பிள்ளைகள் இதை திருடுகிறார்கள். ஏழி இதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆண்டவருக்கு இப்போ ஏழிகிட்ட பேச விருப்பம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு மனுஷனை அனுப்புறாரு. ஆசாரியர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மனுஷனை அனுப்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு சொல்றத சொல்ல வேண்டியதை சொல்றாரு. இந்த மாதிரி நடக்குதுப்பா சொல்லியும் கூட ஏழி என்ன பண்ணார், தன் பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிக்கிறாரே ஒழிய ஸ்டெப்பு ஒன்றும் எடுக்கல. ஆனால் ஆண்டவர் ஏழிக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை சொல்கிறாருன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆண்டவர் காட்டும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சந்தையில் கீழே யாரும் இருக்க மாட்டீங்க, அதை மிஞ்சி சில பேர் உங்ககிட்ட இருப்பான்னா ஏன் இருக்கிறான்னு தெரியுமா? உன்கிட்ட துக்க செய்தியை சொல்கிறதுக்காக சில பேரை வைப்பேன். வந்து துக்க செய்தியை சொல்லுவான். உன் சந்ததியில் வாழ வயது உள்ளவர்கள் இருக்க மாட்டாங்க. அதாவது வாழ வயது செட்டு மறிப்பாங்கன்னு சொல்கிறாரு. பிறந்த குழந்தை செத்து போனால் அது வேற, வாலிப வயது வரைக்கும் வளர விட்டு அதுக்கப்புறம் எல்லாரும். எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஆண்டவர் தொட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மனுஷனுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். வாலிப வயசு வரைக்கும் பிள்ளை பிறந்து செத்து போயிடுச்சு, இல்லை உனக்கு நான் சந்ததியே கொடுக்க மாட்டேன், இதுக்கு மேலே உனக்கு சந்ததி கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உங்களுக்கு சந்ததி இருக்கும், வளர விடுவேன். வாலிப வயசு வரை, வாலிப வயது வந்ததுக்கு அப்புறம் வாழவும் முடியாது, வாலிப வயதுக்கு முன்னாடி சாகவும் முடியாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை கொடுக்குறாங்க என்று சொன்னால் அது பார்வைக்கு நலமானதை செய்வாங்க. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் சொன்னேன். ஆண்டவர் பேசுறாரு எலிக்கிட்ட, எனக்கு ஆசாரியர் உடைய ஊழியம் செய்யும்படி உன் சந்ததியை நான் தான் தெரிந்தெடுத்தேன் இஸ்ரவேல் ஜனத்தில இருந்து. நான் தான் சொன்னேன், இப்போ நான் தான் சொல்றேன், இனிமே நீங்க செய்ய மாட்டீங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுற அசட்டை பண்ணுகிறவர்களை சுத்தமா இப்படிதான் ஆண்டவர் முடிப்பாருன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ரொம்பவும் பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம முன்பதாய் கேட்கிற கேள்வி, நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கிறேன்? என் பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்பது மிகவும் முக்கியம். என் ஊழியம் ஏழை கர்த்தருடைய சமூகத்தில் ஆசாரியனான் என்றான், என் வீட்டிலே கர்த்தருடைய ஸ்தானாதிபதி நான் தான். நான் எப்படி என் குடும்பத்தில் நிற்கிறேன் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். என் பிள்ளைகளின் வளர்ப்பிலே நான் இந்த அண்ணாலே போல இருக்கிறேனா, இல்லை இந்த ஏழையை போல நான் ஆண்டவருக்கு எல்லாம் செய்வேன், நான் ஜபத்துக்கு வந்துடுறேன், நான் கர்த்தருக்கு பணிவிட செய்கிறேன், நான் எல்லா ஜபத்துலையும் வந்துடுறேன், ஆனால் என் பிள்ளைங்க தெரியாது. ஏழையை போல நான் வளர்ப்பேன் என்று சொன்னால், ஏழையை போல நான் விட்டுட்டேன்னு சொன்னால், நான் கடைசி நாளில் பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்கும் போது பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் நாம் காணப்படுவோம். அந்த காட்சியை உங்களால் யோசிச்சு பார்க்க முடியல. நீங்கள் மட்டும் தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க 2 பேரையும் விசாரிச்சு கொண்டு போகிறான் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த காட்சியை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சாயந்தரம் கிளம்பி வரும்போது மெசேஜ் எடுத்து முடிச்சுட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் என் மொபைல் அப்படி பார்த்து ஒரு உண்மை, அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு சின்ன பையன் அவன் மறிக்க போகிறான், கண்ணில் தண்ணீர் வருது ஹாஸ்பிட்டலில். இப்போ நம்மள மாதிரி கிடையாது. இப்போ அவங்களாம் மர்சிக்கல் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் மறிக்க போகிறாங்க அப்படின்றது. அப்போ அவங்க அம்மா நிற்கிறாங்க, அந்த குழந்தை அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கலாம் அவ்வளோதான். அவன் கண்ணீர் வடிதான். அவன் சொல்கிறான், நான் ஐ சீ ஜீசஸ், நான் பார்க்குறேன், ஐயோ அவர் இஸ் வெரி பிரிச்சி, அழுவான் அப்படியே, இஸ் வெரி பிரிச்சி, ஐ சீ ஹெவன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், பப்பா அப்படின்னு. அவங்க அப்பா இறந்துக்கிட்டு இருப்பல. அவன் காட்ட பொக்கேஸ், ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருக்குதான். ஏசப்பா என்னை போதும்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். ஜீசஸ் இஸ் ரியல், அவர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, அவருடைய கண்கள் இஸ் ஹைஸ் ஃபியரிங் அப்படி சொல்கிறான்.
அவருடைய கண்கள் வந்து அப்படி எரிப்பண்ணம் போல இருக்குதுன்னு சொல்றான். அவங்க அப்பாவை அவன் பார்க்குறதா சொல்றான். அந்த காட்சியை அவங்க போட்டு அவங்க அம்மா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க, அப்படியே அழுகுறாங்க அவங்க. ஒரு 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 பிள்ளை இறக்கும்போது எப்படி இறக்குது பாருங்க, அவங்க அம்மா அந்த பிள்ளை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு பாருங்க. அது ஏதோ வியாதிப்பட்டு தான் அந்த பிள்ளை இறக்குது. ஆனாலும் இது அந்த தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொடுக்கும். நம்ம பிள்ளைய ஆண்டவர் ஃப்ளவர்ஸோட கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிச்சு. நம்மளுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒரு நிமிஷம் நாம நிதானித்து சோதித்து அறிய வேண்டும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்பது உண்மை. தேவ சமூகத்தில் நாம போய் நிற்க வேண்டும். ஆனால் நம்மளை கேள்வி கேட்பாரு, இந்த அம்மா பிள்ளையை தாங்கன்னு கேட்டாங்க, கர்த்தர் என்று கேட்டேன். நான் கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு கொடுத்ததுனால நான் அவர் கொடுத்தேன். இந்த அம்மா வெற்றி சிறந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் குணசாலியா இருந்தாங்க. ஏழி இது தவறி போனார். என்னுடைய வளர்ப்பு அண்ணாலே போல இருக்கிறதா அல்லது ஏழியை போல இருக்கிறதா? ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்பதாக வைத்து, ஒருவேளை யாருக்கு ஆண்டவரை எனக்கா இந்த கஷ்டம் அப்படின்னு என்ன போல நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, அண்ணால அவங்க முன்னாடி வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட குணசாலியான இந்த அண்ணாளுக்கே கற்பத்தை அடைத்து வைத்திருந்தேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அங்கே ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உங்களை துதிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு கேட்ட ஒரு வார்த்தையின்படி எங்களுடைய வளர்ப்பு தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறது? அண்ணாள் 6 பிள்ளைகளை நமக்கு முன்பதாக வளர்த்தாங்க ஆண்டவரே. தூரத்துல இருந்த அந்த சாமுவேலை கூட தன்னுடைய ஜபத்தினால அவங்க கட்டி வச்சு கர்த்தருக்கு முன்பதாக யுத்தமாய் நிறுத்தினாங்க. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஏழையை போல அல்லப்பா, நாங்கள் 2 பக்கம் அண்ணாலை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து, ஏழைக்கு என்ன நடந்தது, அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை கர்த்தர் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய முடிவு அப்படி இராதபடிக்கு எங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு முன்பதாய் வழி நடத்தக்கூடிய பயத்தோய் பக்தியும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தந்து எப்படி நடத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்கள் பிள்ளைங்க வளர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திலே திருப்ப முடியாத காரியம் என்பது ஒன்றுமில்லை. எங்கள் ஜெபத்திலே நாங்கள் அவர்களை சரிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபெறுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம்.